உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கனவுகள் வந்தால் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா உங்களுக்கு? மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு அது அழிவை கொடுக்கும். உங்களுக்குள்ள ஆழமான கேள்விகள் கேட்குற வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. நிச்சயமாக உங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த பதிவை கேட்கும்போது உங்களோட முக்காவாசி பிரச்சனைகள் தூக்கி எறியப்படும். முழுவதும் கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, யாரும் துணைக்கே இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்ய வரல, நான் தனிச்சு நிற்கிற, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஆடியோ தான் இந்த ஆடியோ. இந்த உலகத்தில் யாருமே தனிச்சு இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது கடவுள் கொடுத்த ஒரு வீடு தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் நமது சொந்த பந்தங்கள். இதில் நல்லவர்களும் இருப்பாங்க, தீயவர்களும் இருப்பாங்க. நம்ம எதிர்பார்ப்பை பார்த்து நடந்துக்கிறவங்களும் இருப்பாங்க, நம்ம எதிர்பார்ப்பை மீறி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம மனசில் எது சரின்னு படுதோ அதை நாம் செய்யறதுல தப்பே இல்லை. ஆனால் அது நல்லதுக்காக மட்டும் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் பலவிதமான வழிகள் இருக்கு. யார் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க அந்த வழியில் தான் செல்ல முடியும். ஆனால் போவதற்கு முன்னாடி நாம் எந்த இடத்துக்கு போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் போனால் புத்திசாலித்தனம். எந்த மனுஷனும் அழிவை நோக்கி போக விரும்பல. ஆனால் மனுஷன் இது தனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சும் அதை முயற்சி பண்ணுறான், அந்த வழியில் போகிறான். அதனால் அவன் அழிவை தேடுறான். கடவுளோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பல இடத்துல உங்களுக்கு தடையை உண்டு பண்ணுறாரு போகாதன்னு. ஆனால் மனுஷனும் அதை மீறி நடக்கிறான். மனுஷனுக்கு அந்த மீறி நடக்கிறதுல, அந்த தடையை தாண்டி நடக்கிறதுல ஒரு அலாதி சுகம். அவன் தடையை உடைக்கணும்னு நினைக்கிறான். சீதை அந்த தடையை தாண்டி போனதால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ நாமளும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டங்கள் ஏன் நம்மளை போட்டு வாட்டுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் செய்த தவறுகளோ இல்லை தெரியாமல் செய்த தவறுகளோ அதன் மூலமாக பெறப்பட்ட இழப்புகளுக்கு அடையாளம்தான் இந்த கஷ்டங்கள்.
எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் கடவுள்கிட்ட பரிகாரம் செஞ்சா போயிடணும்னு நினைக்கிறான். இது எல்லா மனுஷங்களும் தவறு செய்யும்போது மனசில் இந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்கிறாங்க. பரிகாரம் செஞ்சால் போயிடும் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கணும். பரிகாரம் செஞ்சால் போயிடுச்சுன்னா உங்கள் நோய் போயிருக்கணும், உங்கள் கடன் போயிருக்கணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கணும். அப்போ பரிகாரத்தால் இது செய்ய முடியாது. அப்போது தவறுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையை சிறப்பான இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்ம தான் இருக்கணும். மனுஷன் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடவே கூடாது. ஆனால் மனுஷனுக்கு அதில் விருப்பம் ஜாஸ்தியாக இருக்கு. என்னைக்கு நாம் நம்மளை விட்டுட்டு அடுத்தவங்கள பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்றது பார்க்க நமக்கு விருப்பம் இல்லை. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்றத பார்க்கறதுல தான் நமக்கு விருப்பம் அதிகமாக இருக்கு. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த நாம் பார்த்துருந்தா அதை சரி பண்ணியிருப்போம். ஆனால் நாம் நம்மளை பார்க்கல, அடுத்தவர்களை மட்டும்தான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பெரும் கஷ்டத்துக்கு காரணமாக அமையுது. இது நாம் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் மக்களோ அதை கேட்குற அளவில் இல்லை. என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்களோ அன்னைக்கு பிரச்சனைக்கு காரணமாக அமையுதுன்றதை மறக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். ஸோ அடுத்தவங்க கஷ்டத்தை என்னென்னு ஆவலாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பாக இருக்கக்கூடாது. அது இருக்கிறதுலே மகா மட்டமான ஒரு செயல். அடுத்தவங்க கஷ்டத்தை துடைக்கணுன்றது நம்மளோட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா, அது உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா அதனாலையும் உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். ஒரே விஷயம், பிரார்த்தனை. மற்றவங்க கஷ்டப்படுறத உங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்னா பிரார்த்தனை செய்யுங்க. அப்போ கடவுளாக பார்த்து அவங்கள உங்ககிட்ட அனுப்பி வச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்த செய்யுங்க. ஆனால் நீங்களா தேவையில்லாமல் மற்றவங்களோட வாழ்க்கையில் மூக்க நுழைக்க யாருக்கும் எந்த சுதந்திரமும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. அதுக்காக அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அன்பு இங்கே ஏகப்பட்டது இருக்குது. அன்பு இங்கே ஏகப்பட்டது இருக்குது. அன்பு இருக்கிறதால எல்லாமே நல்லவங்களா ஆயிடுவாங்களா அப்படின்னா அது இல்லை. அவங்கவுங்க கணக்குக்கு அது நல்லவங்களா தெரியலாம். ஆனால் மற்றவங்களுக்கு அவங்க நல்லவங்களா தெரியணுமா தெரியக்கூடாதா? இது பலருக்கு பலவிதமான குழப்பங்கள் இங்கே இருக்கு. நான் நல்லது தான் செஞ்சேன், ஆனால் அவங்க இப்படி நினைக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே நல்லது செஞ்சிருந்தா அவங்க நினச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்கன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் தான் ஆழமாக கேட்கணும். ஆழமாக கேட்கும்போது தான் அதோட பதில்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்போ நாம் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்கிறோமா, இல்லை வேற ஏதாவது இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? வந்த வேலையை செய்கிறோமா, இல்லை எதையுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இது மிக முக்கியமான கேள்விகள். உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் வந்த வேலையை தான் சரியாக செய்கிறீங்களா? நீங்கள் எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க? நீங்கள் உங்களுடைய வேலைகளெல்லாம் மட்டும்தான் கவனத்தை செலுத்துறீங்களா? வேற யார் மேலேயும் கவனத்தை செலுத்தவே இல்லையா? இதில் கமெண்ட் பண்ணுங்க. நாம் வந்த வேலை எங்க, என்ன எங்க? நம்ம கர்மாவை அழிக்கணும், சாயப்பா கிட்ட நெருங்கணும், நம்ம கடமையை சிறப்பாக செய்யணும்.
அன்பே சாயில என்ன சொல்கிறோமோ அதன்படி நடந்துக்கணும். ரைட்? இதை தாண்டி மற்ற எந்த வேலைகள் செஞ்சாலும் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் வரதான் செய்யும். அன்பே சாயில நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றை பாரு, யாராவது உதவி கேட்டால் மட்டும் ஹெல்ப் பண்ணு. உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லி அடுத்தவங்களை நச்சரிக்காத. அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சலை கொடுக்காத. தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம், பேச வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணு. இதை தாண்டி தேவையில்லாத விஷயத்த நீ செஞ்சா உனக்கு தேவையான விஷயத்துக்கு யாரும் முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க, உதவ மாட்டாங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை சுற்றியும் மனிதர்கள் தான். நம்ம எப்படி பழகணும் அப்படின்றத தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் நாம் வலுக்கட்டாயமாக ஒருத்தவங்க கிட்ட பேசி அவங்க உங்களை மூக்கறுக்கிற மாதிரி சில விஷயத்த சொன்னாங்கன்னா நீங்கள் மனம் உடைஞ்சு போயிடுவீங்க. இன்னைக்கு ஏன் இவ்வளோ பெரிய வெறுப்பு வந்திருக்குதுன்னா, அந்த வெறுப்பை சம்பாதிச்சது நீங்கள் மட்டுமே. சாயப்பா என்ன விருப்பம் அப்படின்னா, வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாடு. அதே சமயத்தில் உன்னை நல்ல புத்தியும் நல்ல மனசையும் வச்சு சில கருத்துக்கள் மூலமாக உன்னை சுத்தப்படுத்து. உன்னோட கடமைகளை செய்யும் போது கொஞ்சம் கூட அதை தவற விடாத. இதெல்லாம் அவர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். ஆனால் இந்த பாடத்தை நம்ம முழுமையாக கற்றுக்கிறோமா? இல்லை. படிக்கிறோம், படிக்கிறத எதையுமே செய்கிறது இல்லை. படித்தா மட்டும் போதுமா? படித்தா மட்டும் போதாது. படித்ததை செயல்முறையாக்கணும். அப்போ அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயத்தை 100க்கு 100 உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட பேசுகிறதோ மற்றவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை கொடுக்கறதோ இருக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனைகள். உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் வருவதற்கு காரணமே உங்கள் கவனம் மற்றவங்க மேலே இருக்கிறதால தான். அது தேவையில்லை, அதை தூக்கி போட்டுடுங்க. ஏன்னா புதுசான துன்பங்கள் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் அதை சுமக்க முடியாத பாரம் உங்களை வந்து தாக்கும். இது நாம் தினமும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இது மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான நல்ல விஷயமும் நல்ல முடிவும் கூட நமக்கு கிடைக்கிறதே இல்லை. அதனால் தெளிவான மனநிலை உங்களுக்கு என்னைக்கு இருக்குதோ அந்த தெளிவான மனநிலைக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது. இன்னமும் சில பேருக்கு அதை பிரித்து பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. செய்யக்கூடாததை தான் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செய்ய வேண்டியதை செய்யல. அப்போ உங்களுக்கு வெற்றி இல்லை. உங்களுக்கு தோல்வி ஒன்றே நிரந்தரம் ஆவதற்கு காரணமே நீங்க அனலைஸ் பண்ணல, பிரிக்கல. அப்படி பிரிச்சிருந்தீங்கன்னா, அதன்படி நடந்திருந்தா வெற்றிக்கு மட்டும் சொந்தக்காரரா நீங்க இருப்பீங்க. இந்த உலகமே உங்களை பாராட்டும், சீராட்டும். அதனால தான் சொல்றேன், உங்களை தயார்படுத்துங்க. தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது 1-2 இருந்துச்சுன்னா அதை விட்டுடுங்க. அந்த 1-2 உங்கள் மனசுக்குள்ளே அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிடும். ஏன் தேவையில்லாமல் ஒரு விஷயம் ஆதிக்கம் செலுத்துதுன்னா, அதுக்கு நீங்கள் என்னைக்கு அடிமையாகிறீங்களோ அப்போவே. நம்ம தப்பான விஷயத்துக்கு நிறைய அடிமையாகிறோம். நல்ல விஷயத்துக்கு அடிமைன்ற பேரே கிடையாது. ஆனால் தீய விஷயத்துக்கு நாம் பர்ஃபெக்டாக அடிமையாயிடுறோம்.
அதில் இருந்து மீள்வதற்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வந்து போயிடுது. இதன் மூலமாக பலவிதமான சிக்கல்களும் உங்கள் வாழ்க்கையில் எழுந்து நிற்குது. அதை சரி பண்ணுவதற்கு உங்களுக்கு காலமும் பத்தல, நேரமும் பத்தல, அதை பற்றி சிந்திக்கவும் உங்களால் முடியல. இதை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அதனால் காலத்தையும் நேரத்தையும் தயவு செய்து தேவையில்லாத விஷயத்தில் வீணாக்கி உங்கள் கர்மாவை பெருக்கிக்காதீங்க. இதை ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நமக்கு நேரம் நிறைய போயிடுச்சுங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட நேரத்தை நம்ம வீணாக்கியிருக்கோம். இதுக்கு பதில் சொல்ல இதுக்கே ஒரு ஜென்மம் எடுக்கணும். அப்போ திரும்ப திரும்ப நாம் இந்த விஷயத்தில் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு எதுலேயும் நம்மளை அதாவது நல்ல விஷயத்தில் நம்மளை நாம் சம்மந்தப்படுத்திக்காமல் இருந்தோம் அப்படின்னா யாருக்கு நஷ்டம்னா உங்களுக்கு மட்டும்தான். வாழணுன்ற ஆசை இருக்கிறவங்க தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. ஏன் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இது பல விதமான பிரச்சனைகளை இங்கே கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது பலருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான், என் வாழ்க்கையில் நான் அத்தனையும் இழந்துட்டேன், இனி என்னால் பெற முடியுமா அப்படின்னு. இப்படிப்பட்ட கேள்விகள் வைக்கிறவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 60-70 தாண்டி நிற்குது. அப்போ இவங்களோட வாழ்க்கையில் இவங்களோட அனுபவத்தை பார்க்கும்போது அந்த 60-70க்கு அப்புறம்தான் இந்த விஷயமே அவங்களுக்கு தெரியுதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய அனுபவம் நம்ம அனுபவமாக எடுத்துக்கணும். இங்கே 30 வயசில் இருக்கீங்க, 35 இருக்கீங்க, 40 இருக்கீங்க, 50 இருக்கீங்க. அப்போது இன்னொரு சாய்ராம் சொன்னது தான் என்கிட்ட ஒரு விஷயம். எனக்கு தம்பி இது மாதிரி எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு அன்பே சாயில் கிடைக்கக்கூடிய ஆடியோவை வேறு யாராவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நான் இந்த நாட்டுக்கே வந்திருக்க மாட்டேன், என்னோட சொந்த நாட்டில் நான் செழிப்பாக இருந்திருப்பேன். 70க்கு மேலே தான் தெரியுது என் வாழ்க்கையை எவ்வளோ தொலைச்சிருக்கேன். தேவையில்லாத விஷயத்தில் என்னோட மனசை அங்கே விட்டதால அத்தனை பிரச்சனைகள், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், பரவாயில்லம்மா இந்த வயசில் உங்களுக்கு இந்த விஷயம் வந்திருக்கு, ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்மத்தில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு. அவங்களோட அனுபவத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் கத்துறேன், என் மேலே சில பேருக்கு கோபமாக இருக்கலாம், அதை பற்றி நான் கவலைப்படலை. அதுக்காக நீங்கள் என் மேலே கோபப்படக்கூடாது, என்னை பாராட்டணுன்றதுக்காக நான் தப்பான விஷயத்துங்க நான் கொடுக்க நான் வரலை. அப்போ உங்கள் பொன்னான நேரத்தை நீங்கள் எதில் செலவு பண்ணுறீங்க ஒரு நாளும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். சாயப்பாவுக்காக ஒரு 2 மணி நேரம், அதில் 1 மணி நேரம் ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் கூட மீதி 1 மணி நேரம் இந்த அன்பே சாய் ஆடியோ கேட்குறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஆடியோவை தான் கேட்கணும்னு நான் என்னைக்கும் ரெக்கமெண்ட் இது ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு விஷயம் 1 மணி நேரம், அது எந்த ஆடியோவோ, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோ இல்லை சாயப்பா பற்றியோ இல்லை மற்ற கடவுளை பற்றியோ நல்ல விஷயங்கள், அதாவது இந்த மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை யார் பேசுகிறாங்களோ அதை தயவு செய்து கொஞ்சம் நல்ல தெளிவாக தினமும் 1 மணி நேரம் கேளுங்க. சிந்திக்க தோன்றும் அடுத்தது என்ன, வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு. ஆனால் எந்த விதமான
நல்ல விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்தால் சிந்திக்க தோணாது. அதுக்கு பதிலாக என்ன தோணும்னா நடந்ததை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும். சிந்திக்கிறதுனா அடுத்தது என்னன்றது. அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா எப்போ நம்ம நினைப்போன்னா நாம் தயாராக இருந்தால் தான் அடுத்தது என்ன நம்ம நினைப்போம். இல்லைன்னா நேற்று நடந்ததை தான் நம்ம நினைப்போம். ஏன்னா நாம் அடுத்தது என்ன அப்படின்ற லெவலில் நாம் நிற்கல. அப்போ நம்ம கேட்டது, பார்த்தது, சொன்னது, செஞ்சது எல்லாமே தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம இன்வால்வ் ஆனதால தான். அப்போது உங்களோட பாஸ்ட்டு கூட தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். பாஸ்ட்னா கடந்த காலத்தை கூட தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ எதிர்காலத்தை கூட நீங்கள் கனெக்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சிந்திக்கலை. நல்ல விஷயத்த நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம். சிந்திக்கிறத நிறுத்திட்டா கடந்த கால வாழ்க்கை தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை தான் நீங்கள் செய்வீங்க, பேசுவீங்க. புரிஞ்சுக்கணும். ஸோ வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாதுன்றதில் சாயப்பா ரொம்ப தெளிவாக இருக்கார். நாம் அனைவரும் அதை வீணாக்கிறதுன்றது எப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக நம்மளுடைய நேரம் வீணாகுது. ஒரு மணி நேரம் நம்ம நேரத்தை வீண் பண்ணால் கூட நாம் ஒரு பெரிய குற்றத்தை செஞ்ச மாதிரி நம்ம மனசை அடிச்சுக்கணும். இந்த 1 மணி நேரத்தை நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பாவமாக நீங்கள் நினைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 1 மணி நேரத்தை வீணாக்குனதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லைன்னு அர்த்தமாகுது. பட் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனக்கு ஒருவேளை வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, சரி வேறு ஏதாவது செய்யலாமா? ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி அதெல்லாம் காலையோட முடிஞ்சிடும், கண்ட நேரத்தில் பண்ணக்கூடாது. சரி இப்போ என்ன செய்கிறது? மூவி பார்க்கலாமா? தேவையில்லை. பாட்டு கேட்கலாமா? தேவையில்லை. பாட்டு கேட்குறதால ஓகே சம்திங் நடக்கும். பட் அதை விட வேறு ஏதாவது செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? எஸ் இருக்கு. என்னது? அழகாக 1 மணி நேரம் உட்காரலாமே, உட்காந்து மூச்சை கவனிக்கலாமே. எவ்வளோ அருமை, எவ்வளோ அற்புதம், எவ்வளோ ஆனந்தம். மூச்சை கவனிக்கிறது ஒரு பெரிய கலை. அப்போ 1/2 hour 45 minutes எஸ் நான் பண்ணியிருக்கேன். ஒரு டைமில் மணி 12 மணி இருக்கும், ரொம்ப ஹெவி ஹெட்டேக்கு, அன்னைக்கு ஷட் டவுனு. ஸோ எந்த ஒர்க்கும் இல்லை. வெயில் காலம் வேறு, உங்களுக்கு தெரியும், வெயில் போட்டு வாட்டி வதைக்குது. அப்போது என்ன பண்ணாலும் டென்ஷன் ஆகும். ஒன்று தான் பண்ணு. போனேன் ஆஃபீஸில் உள் கேபின், அங்கே உட்காந்த கண்ணை மூடினேன். சேரில் தான் உட்காந்தேன், கண்ணை மூடினேன். தலையை கொஞ்சம் அண்ணாந்து பார்த்த மாதிரி பொசிஷன் வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட் மூச்சை உள்ளே எடுத்தேன், வெளிவிட்டேன். 30 minutes 35 minutes இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் வந்தேன். உடம்புல ஒரு சின்ன வேர்வை கூட இல்லை, முகத்தில் ஒரு டயர்ட்னஸ் இல்லை. ஸோ மெடிடேட் பண்ணுறதுக்கு அது பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி போனேன், ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். என்னடா வேலை வேறு ஏகப்பட்டது கெடுதே, ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா ஷட் டவுன் சம்டைம்ஸ் நமக்கு தெரியும், சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருப்போம். ஸோ தெரியாமல் இருந்தவொடனே மாட்டிக்கிட்டோம். அப்போ நாம் டென்ஷனாக இருக்கிறதுக்காக ஈபிக்காரங்க ஆன் பண்ணி விட்டுருவாங்களா? பாசிபிள்? இது இம்பாசிபிள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். அப்போது நீ டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உன்னால் வேலை செய்ய முடியலன்னா நீ எதையாவது திங்க் பண்ணுவேன், அதுவும் வாழ்க்கைக்கு தேவையில்லாதது. சரி நீ வேறு யார்கிட்ட பேசணும்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உருப்படியான பேச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத பேச்சு தர்ம சங்கடத்தை உருவாக்கும், எனர்ஜி லெவல் வீணாகும்.
என்ன ஒரே வழி? நானும் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் ஹெல்த் சைடில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது சட்டுன்னு வந்து பிராணாயாமம், அவ்வளோதான் பண்ணியாச்சு. இட்ஸ் வெரி கிளியர். அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஓகே இன்றைக்கி ஷட் டவுன் 5:30 தான் கரண்ட்டு வரும், அது வரைக்கும் வராது, ஓகே நோ ப்ராப்ளம். அடுத்த மாதத்துக்கு உண்டான டார்கெட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே போட்டு வைப்போம், அவ்வளோதான். நீட் எப்படி நீட் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாத அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் நம்ம மேலே இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேலே அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நாம் பெரிய குழப்பத்துக்கு சொந்தக்காரராக மாறிடுவோம். அப்போ அதில் இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழிகள் தான் இவை அனைத்தும். ஸோ உங்கள் ரெஸ்ட் ஹவர்ஸில் இருந்தால் கூட அந்த ரெஸ்ட் ஹவர்ஸில் அமைதியாக இருந்து பாருங்கள், உங்களோட மூச்சை கவனித்து பாருங்கள், உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு சிந்திக்க வரும். இல்லைன்னா சிந்திக்கிற திறன் கடைசி வரைக்கும் நமக்கு இல்லாமலே போயிடும். மனுஷனுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கு, வேற எதுக்கும் கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். அப்போ நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றத உங்களுக்குள்ள நீங்கள் கேள்விகளை ஆழமாக கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு நீங்கள் நிச்சயமாக வருவீங்க. நான் இதை தான் செஞ்சேன்னா இத்தனை நாள். அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம்தான் ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணணும். ஸோ நல்லதுக்கு வைராக்கியமாக இருக்கிறது தப்பே கிடையாது, நல்லதுக்கு தான் வைராக்கியத்தோடு இருக்கணும். ஸோ நீங்கள் வைராக்கியத்தோட மனுஷனாக இருக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த வைராக்கியத்தை கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டிலையும் ஒரு அமைதி நிலவும். உங்கள் வீட்டில் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அமைதி இல்லை, ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்காங்க. ஸோ உங்களை விட மோசமான திங்கிங்கில் கூட இருக்கலாம். இருக்காங்கன்னு சொல்லலை, இருக்கலாம். அப்போ இது மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாவளாவது அதை நம்ம சரி பண்ண முடியும். இல்லைன்னா எதையுமே சரி பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் குடும்பத்தில் குழப்பம். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், என் குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனைகள். குழப்பம் இருக்கிறதால பிரச்சனைகள், பிரச்சனைகள் இருப்பதால துன்பம், துன்பம் இருக்கிறதால தோல்வி, தோல்வியே இருக்கிறதால வெறுப்பு, வெறுப்பு இருக்கிறதால வாழ்வற்ற தன்மை. இதுதான் நடக்குதுங்க எல்லா இடத்துலையும். இதற்கு ஒரு முடிவு யார் எழுதுறதுன்னா நீங்கள் தான் எழுதணும். ஏன்னா அந்த முடிவு எழுதுவதற்கு உண்டான பேப்பரும் பேனாவும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, வேற எவரிடமும் அந்த பேப்பரும் பேனாவும் இல்லை. நீங்கள் வேற யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் தான் எழுதணும். இது பரீட்சை மாதிரி. இந்த பரீட்சையை நீங்கள் எழுதி தேர்வில் வெற்றி பெற்றால் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதே போல தான் இங்கேயும் இந்த தேர்வை நீங்கள் தான் எழுதணும், நீங்கள் தான் வெற்றி பெறணும். அது மூலமாக தான் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தாங்க இருக்கும். இட்ஸ் ஸ்டார்டிங்கில் எல்லாமே புரியாமலே இருக்கும். எதையுமே நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு அது கடும் சித்திரவதையை கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பெரிய அளவில் போராட்டத்தையும் நம்ம கொடுக்கணும், பெரிய அளவுக்கு போராட்டமும் இருக்கும். ஆனால் அதில் இருந்து நீங்கள் பின்வாங்கக்கூடாது. ஒரு இடத்துலையும் நம்ம போராடும்போது முழு அளவில் அந்த போராட்டம் இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு கேப்பில் நம்ம பின் வாங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த பின் வாங்கிறதாலையும் நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குது. நம்ம முயற்சி செய்கிறோம், நம்ம கிடைக்கலன்னு சொல்லிடுறோம். கிடைக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் முழு அளவில் முயற்சி செய்யலை, அதனால் அது கிடைக்கல. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன் வச்ச காலை
திரும்ப திரும்ப பின் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. 10 நாள் சிறப்பாக செய்கிறீங்க, அடுத்த 10 நாளில் சிறப்பு இல்லாமல் இருக்கீங்க. இதுதானே நடக்குது. இது மூலமாக தானே பிரச்சனைகள் வாழ்க்கையில். இது ஒரு அனுபவம் தானே. அப்போது இதனால தான் நமக்கு எதுவுமே கிடைக்கலன்ற ஒரு விஷயம் ஏன் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது? முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்றத நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பீங்க? ஆனால் நீங்கள் அதை திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கீங்களே, இதுக்கு என்ன பதில்? அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நாம் நம்மளை பற்றி கேள்வி கேட்டால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அடுத்தவங்கள தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவங்களும் பதில்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க என்றைக்குமே ஒருத்தவங்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னா அவங்க பதில் உண்மையை சொல்ல மாட்டாங்க. உண்மையை சொல்லி யாரும் மாட்ட விரும்பலை. அப்போ அவங்களுக்கு ஃபேவரான பதில் தான் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இன்னமும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் அடுத்தவனை விரல் காட்டினதால, அடுத்தவனை கேள்வி எழுப்பினதால. ஸோ அந்த கேள்வியை நமக்குள்ள நாம் கேட்கும்போது தான் நம்மளோட வாழ்க்கையில் என்னத்தை இழந்தோம், என்னத்தை பெற்றோம், இனி என்ன பெறப்போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இதுவும் பகல் கனவு போல தான். எல்லாருமே கனவு ரொம்ப பெருசாக இருக்கும். கனவுலையாவது வந்திருக்கேன்னு நினைப்போம். கனவுல வந்ததும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுன்றது கடவுளோட தீர்ப்பாக இருக்கே. கடவுள் உங்களுக்கு நீங்கள் நினைக்காத விஷயத்தை கனவின் மூலமாக வெளிப்படுத்துகிறாருன்னா உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையோ முரணாக இருக்குது. கடவுளுக்கே அதிர்ச்சி கொடுக்குறீங்க. அதாவது ஒரு டிராஃபிக், ஒரு வண்டி ஓட்டும்போது ஒன்வேல போகிற மாதிரி. ஒன்வேல போனால் என்ன ஆகும்? பார்த்து போகணும். எவனாவது எதிரில் வந்தானா இடிச்சிடுவான். அவன் ரூல்ஸ் பேசுவான். நீ ஏன் ஒன்வேல வந்தன்னு கேட்பான். நாம் அவன்கிட்ட ரூல்ஸ் பேச முடியாது. அப்போ கடவுள் போட்ட பாதையில் போகணும். நீ போயிருந்தா உன் கனவுல நீ எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சியோ அதை நீ நிஜத்துலையும் அனுபவிச்சிருக்க முடியும். அதுக்கு தான் கடவுள் சில விஷயத்தை கனவின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். கனவின் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு காரணமே இதுதான். எந்தெந்த இடத்துலலாம் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கோ அது எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டது. கனவிலும் கூட எந்தெந்த விதத்துல எல்லாம் நெகட்டிவிட்டி வெளிப்படுதோ அது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களின் வெளிப்பாடு. சாத்தான் கொடுக்கப்பட்டது கனவிலும் கூட. சில பேருக்கு கனவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். யாரோ துரத்துற மாதிரி, ஓடுற மாதிரி. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அமைதியான அழகான ஒரு தூக்கத்தை தூங்கும். அப்பாடா கனவான்னு சொல்லி அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் கனவுல இப்படி நடந்துச்சேன்னு சொல்லி அதுக்கு 4 பேர்கிட்ட கேட்போம். அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க? ஒரு பயத்தை தான் கொடுப்பாங்க. நடந்துருச்சா, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க. இப்போது ரீசெண்டாக அன்பேசாய குடும்பத்தில் ஒருத்தவங்களோட வீட்டில் ஒரு பெரிய பாம்பு வந்துடுச்சு. அதை அந்த சாய்ராம் எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புனாங்க. என்னம்மா அது அப்படின்னு கேட்டால், இது மாதிரி சாய்ராம் எங்கள் வீட்டில் ஒரு பாம்பு வந்துடுச்சு. பாம்பு வந்தது நல்லதா கெட்டதான்னு தெரியல. அதனால் நம்ம எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருள்வாக்கு சொல்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து அருள்வாக்கு சொல்ல வச்சாங்க. அவங்க சொல்லும்போது இது மாதிரி இத்தனை பிரச்சனை இருக்குது, அத்தனை பிரச்சனை இருக்குது, உங்கள் வீட்டில் எல்லாமே இனிமேல் தப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பயத்தில் இருக்கோம். என்னென்ன நடக்க போகுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பயந்து போயிருக்கேன். எங்கள் குடும்பமே பயந்து போயிருக்குது அந்த பாம்பு வந்ததால் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏம்மா இங்கே பாருங்கள், ஜென்ரலாக பாம்பு ஏன் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வருதுன்னா
ஒன்று இறையை தேடி வரும், இல்லைன்னா பொதுவாக ஒரு விஷயம் இங்கே நடக்குது தமிழ்நாட்டில். இந்த லாஸ்ட் ஒரு மாதமாக வரலாறு காணாத வெயில். பாம்பு எங்கே இருக்கும்? பாம்பு எந்தெந்த வீட்டை சுற்றியும் வெட்டவெளி ஜாஸ்தி இருக்கோ, புதர் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் இருக்கும். உங்கள் வீட்டில் வெட்டவெளி இருக்குதா அப்படின்றதுக்கு, ஆமாம், எங்கள் வீட்டை சுற்றியும் பெரிய வெட்டவெளி, அந்த இடத்துல நிறைய செடி இருக்கும், மரம் இருக்கும், நிறைய பச்சை பசேன்னு இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஏரியா வெளியில் பாம்புலாம் வந்திருக்குதா? வெளியில் வந்திருக்குது பாம்பு, ஆனால் இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வந்ததில்லை. இப்போ வெளியில் அந்த பாம்பு வந்தால் குற்றம் இல்லை, அப்போ வீட்டுக்குள்ளே அந்த பாம்பு வந்தால் குற்றமா? அப்போ ஏன் அந்த பாம்பு வருதுன்னா, மழை இல்லை, வெயில அடிச்சு பின்னுது. அப்போ அது தங்களை காப்பாற்றிக்க என்ன பண்ணும்? எங்கே வரும்? ஸோ எங்கே நிழல் கிடைக்குதோ, எங்கே தண்ணி இருக்குதோ அதுக்கிட்ட தான் வரும். ஏன்னா அதனால வெயில் தாங்க முடியாது. நாம் ரொம்ப தூரம் 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வரோம், இல்லை பைக்கில் வரோம், முடியல. ஒரு சின்னதாக மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஏன் நிற்கிறோம்? இதுக்கு மேலே வெயில் தாங்க முடியல. உடனே அந்த மரத்துக்கு பக்கம் கொஞ்சம் நேரம் நின்று தண்ணி குடித்து, தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மூஞ்சில் தெளிச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட சத்து குறையுது. அப்போ பாம்புக்கும் அந்த ஒரு இது இருக்குமா இருக்காதா, கஷ்டம் இருக்குமா இருக்காதா? அப்போ அதனால தான் இந்த பாம்பு வீட்டை நோக்கி வருது. பாம்பு வந்தால் குத்தோன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லத்தான் செய்வாங்க. 10 பேரில் ஒருத்தவங்க தான் நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்க, மீதி 9 பேரும் உனக்கு என்னமோ செக்கு வச்சாச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மனுஷனை போட்டு படாத பாடுபடுத்துது. ஏற்கனவே மனுஷனுக்கு 1000 பிரச்சனை. பாம்பு ஏன் என் வீட்டில் வந்துச்சுன்னு சொல்கிறதும் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிடுச்சு இவனுக்கு. அதனால் நம்ம யோசிக்கணுங்க. சில இடத்துல தந்தை பெரியார் மாதிரி யோசிக்கணும். எல்லாருக்கிட்டேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது, அவர்கிட்டையும் இருக்குது, காமராஜர்கிட்ட இருக்கு, ராஜாஜி கிட்ட இருக்கு. எங்கெங்க நல்ல விஷயங்களை கிடைக்குதோ அதை அத்தனையும் நம்ம சொந்தமாக்கிக்கணும். அப்போ நம்ம இந்த விஷயத்தில் தான் நம்ம உட்காருவோம். எப்போ நம்ம சிந்திக்காமல் இருக்கும்போது, நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த எதிர்மறை எண்ணங்களோட வெளிப்பாடாக தான் அமையும். அப்போ கனவுல கெட்ட கனவு வந்ததுக்கு காரணமும் உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெளிப்படுது. ஒன்றும் இல்லை, உடம்போட ஹீட்டை இத்தனை டெம்பரேச்சர் 97 டிகிரின்னு வச்சுக்கோங்க, 98 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 99க்கு மேலே ஆச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற உஷ்ணம் வெளியில் வருது. 99ன்றது ஃபீவர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த 2 பாயிண்டில் நடக்குது பாருங்கள். அப்போ உள்ளுக்குள்ளே அவ்வளோ உஷ்ணம் இருக்குது, அது வெளிப்படையாக வெளியில் நிற்குது. ஸோ இதே போல தான் எதிர்மறை எண்ணங்கள் அளவுக்கு அதிகமாக போகிறவங்களுக்கு தான் இந்த கனவுகள் மூலமாக நிற்குது. அதை கொடுக்கறது ஒரு கெட்ட சக்தி. நல்ல விஷயங்கள் கனவுகள் காட்டுறது ஒரு நல்ல சக்தி. ஸோ கெட்டது தான் கொடுக்கும், நல்லது நல்லதை மட்டும்தான் கொடுக்கும். அதனால் இதில் தேவையான விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா.
சாயிரா